வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம்னா, நீங்க கமெண்ட்ல வந்து அடிக்கடி கேட்குற அப்டேட் தான். திருப்பனந்தாள் பைபாஸ் அப்டேட்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சேங்கனூர்னு சொல்லுவாங்க. சேங்கனூர் பாலத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு பேக் டு பேக் பாலம் தான். அப்படியே அணக்கரை வரைக்கும், கோகிலம்பாள் ஸ்கூல் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால வந்து இங்கேருந்தே கவர் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பாலத்தில் வந்து ஒரு பக்கம்தான் வந்து வாகனங்கள் அனுமதி, இன்னொரு பக்கம் வந்து சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வெள்ளரி பழம்லாம் வைக்கிறாங்க பாருங்க. பின்னாடி வந்து வெள்ளரி கொல்லை இருக்கு பாருங்க. நம்ம தேசிய நெடுஞ்சாலை போகும்போது இது மாதிரி நல்ல ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் நிறைய விற்கும். அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வெள்ளரி பிஞ்சு அதிகமாக கிடைக்கும், நொங்கு கிடைக்கும். அது மாதிரி எல்லாமே வந்து இப்போ வந்து கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், அதுவும் நிறைய கடைகள்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து இந்த வெயிலை வந்து சமாளிக்கிறதுக்காக அங்கங்கே இது மாதிரி கடைகள்லாம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பார்ப்போம். இந்த திருப்பனந்தாள் பைபாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வேலைகள் முடிவடைஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிற இடம் இங்கே பாருங்க. இங்கே வந்து ஒரு அரசு பள்ளி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு கிராமப்புற அரசு பள்ளி. இது மாதிரி பள்ளிகள்லாம் வந்து இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கிராம பள்ளிகள் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தாங்க ஆரம்பிக்குது நீங்கள் கேட்ட திருப்பனந்தாள் பைபாஸ். டைவர்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? வேலைகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த வேலை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இதை அப்படியே நிப்பாட்டியே வச்சுட்டாங்க. ஏனே எல்லாத்துக்கும் தெரியாமல் மக்கள்லாம் வந்து நமக்கும் கமெண்ட் பண்ணாங்க, என்ன இது, என்ன ப்ராஜெக்ட் வேறு ஏதாவது ஐடியாவா, அப்படியே நிற்கிது அந்த பாலம் அப்படின்னு. ஒரு வருடங்களுக்கு மேலே அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ தான் சில மாதங்கள் ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 90% பணிகள் வந்து நிறைவு பெற்று இருக்கு. இந்த பாலப்பணிகள் தான் இப்போ வந்து படு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா பணிகளுமே வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு வரைக்கும், அப்புறம் இதுதான் சப்ஸ்டேஷன், இதுதான் துணை மின் நிலையம், திருப்பனந்தாள் துணை மின் நிலையம். இந்த இடத்துலேருந்து நான் வச்சுங்க. ஆனால் இது வந்து பாலத்துக்கு கீழே வந்துடும். அதனால் பாருங்கள், நல்ல பெரிய பாலம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்டேட் நம்ம இதெல்லாம் இருக்கும், எடுத்து பாருங்கள். வெறும் பாலம் மட்டும் நிற்கும். அந்த கண்டிஷன்லேயே கடந்த சில மாதங்கள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. ஏனே தெரியல. இப்போ வந்து வேகமாக ஆரம்பித்து ஓரளவு 90% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே போகலாம். நேராக போனோம்னா நம்ம ஹைவே வந்து கண்டினியூ ஆகுது. நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் இது. இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விரிவாகவே இந்த சாலைகள்லாம் போட்டிருக்காங்க. தொலைநோக்கு பார்வையோட நல்லா சிறப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. இது மாதிரி வந்து ரொம்ப நெருக்கடியாக சில இடங்கள்ல அந்த பாலத்துக்கு கீழே வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த லுக்கே இருக்காது, ஹைவேயோட லுக்கே இருக்காது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்க, நல்ல வசதியாக கீழேயே 2 வாகனங்கள் போகிற அளவுக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பைபாஸும் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏறுற மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஒரு பாலம் பார்த்தோமே, பெருசாக இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் பாலத்து மேலே ஏறுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் டு பேக் அப்படியே நீங்கள் அணக்கரை கோகிலம்பாள் ஸ்கூல் வரைக்கும் அப்படியே ஒரு பாலத்திலேயே மிதக்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ளைஓவராகவே இருக்கும். ஏறுவீங்க, கொஞ்சம் இறங்குவீங்க, மறுபடியும் ஏறுவீங்க, ஏறுவீங்க, இறங்குவீங்க. அது மாதிரி
பேக் டு பேக் பாலமாகவே அப்படியே போகும். ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. அப்படியே வந்து வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். மக்கள் தொகை இல்லாத ஒரு மாநிலத்தில் நம்ம வந்து பயணம் செய்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒன்றும் இன்னும் சில மாதங்களில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வந்து இப்போ வந்து புதிய சாலைகளில் பயன்படுத்தி போய்கிட்டு இருக்கீங்க. கூகுள் மேப்புங்கிறது நம்ம அப்டேட் பண்ணுறது தான். போகும்போது உங்களுக்கு வழி இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணி விட்டு போயிடுறீங்க. பின்னாடி வரவங்களும் அதை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் திடீர்னு இங்கே வந்து வேலைகள் பார்க்க ஆரம்பிப்பாங்க, டைவர்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த சாலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த வாகனமும் இல்லை. அந்த இடத்துல ஒரு சப்வே ஒர்க்கு நடந்து இருந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் வந்து வாகனங்கள் இங்கே வரல. யாரும் இன்னும் மேப்பில் அப்டேட் பண்ணல போல இருக்கு. இல்லை 4 வீலர் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போகும்போது தெரியும் நமக்கு. ஒரு மெயினான ஒர்க் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. சாலைகள்லாம் பார்த்தாலே தெரியுது நமக்கு. இங்கே பாருங்க, வாகனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது. அப்போ வந்து வாகனங்கள் என்னதான் இந்த இது கூகுள் மேப்பாக இருக்கட்டும், டைவர்ஷன் போர்டாக இருக்கட்டும், அவங்கவுங்க வந்து செவி வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நண்பர்கள்கிட்ட வந்து இப்போ என்ன இந்த ரோடு வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா, போகலாமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வந்து வராங்க. இன்னொன்று வந்து இந்த பட்டேல் வாகனங்கள் வருது பாருங்க, இதை ஃபாலோ பண்ணி சில பேர் வராங்க. அது போஞ்சுன்னா உங்கள் வழி இருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வராங்க. அது மாதிரி பல விதத்தில் வராங்க. சில பேர் வந்து இடையில வந்து மாட்டிக்கிறாங்க. இது அதிகமாக வந்து பெரும்பாலும் என்கிட்ட வந்து வழி கேட்பாங்க, இப்படியே போகலாமா அப்படியே போகலாமான்னு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 4-5 பேருக்காக நான் வழி சொல்லியிருக்கேன். இந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கம் போய் நான் எங்கேயாவது நின்னேன்னா என்கிட்ட வந்து நேராக வழி கேட்பாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி மூஞ்சி சார் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்போம், கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. நானும் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவு சரியாக சொல்லி அனுப்புவேன். அதே மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா, லாங்லேருந்தெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், தெரியலன்னா விட்டுருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்துலாம் வராங்க, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சிறந்த வழிகாட்டுறது தான் நம்மளோட கடமை. இங்கே பாருங்க, இங்கே தாங்க அந்த சப்வே ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த சப்வே போடலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். ஆனால் வந்து இங்கே இது வழியாக இந்த கிராமங்களுக்கு போகலாம், அவங்க வந்து நான் இப்படி சுற்றி சுற்றி போக முடியுமா அப்படின்னு கோரிக்கை வைத்ததுனால ஒரு சப்வே, அது பக்கத்தில் ஒரு வாய்க்கால் அப்படின்னு இங்கே ஒரு பெரிய ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் தான் இப்போ நம்ம எதிரில் பார்த்த காரு 2-3 காரு போச்சு பாருங்கள், இதில் தான் வந்திருக்கு. அப்படியே வந்துருச்சு. கொஞ்சம் இறங்குறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் அதிகமான ஓட்டுநர்கள் வந்து பார்ப்போம் வா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் இருப்பாங்க. போய் பார்ப்போம், இல்லைன்னா திரும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சில பேர் வந்து எதுக்குப்பா வம்பு, போயிட்டு கடைசியில் எப்படி போ அப்படிங்குவாங்க, ஏன் நமக்கு தேவையா அப்படின்னு எல்லா வாகனமும் எப்படி போதோ அந்த ரூல்ஸ்லேயே போவாங்க. அது வந்து அவங்கவுங்களோட இதை பொறுத்து. இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டுறது வந்து இதுதான் தத்துவாஞ்சேரி. இந்த தத்துவாஞ்சேரியில் வந்து இதுக்கப்புறம் அணைக்கரை. இந்த பாலம் தான் வந்து லிங்க் பாலம்னு நான் ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில். நீங்கள் போய் அதை பார்க்கணுன்னாலும் பாருங்கள். இதை வந்து அப்படியே லிங்க் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரியே. ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் வாட்ஸ்அப்